ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம லாங் கவுன் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு பால்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடு தான் வந்துட்டு மேலே வச்சுருக்கேன். ராங் சைடு வந்துட்டு கீழே இருக்குது. மெயின் ஃபேப்ரிக்கோட குட் சைடு தான் வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தை பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தில் எது நெக் சைடு ஷோல்டர் சைடுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது நெக் சைடு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சைடு. லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டோட நெக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு பார்ட்டோட நெக் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு ஒரே சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா வந்துட்டு தப்பாக வந்துடும், கரெக்டாக வராது. அது மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இப்படி சுற்றி வந்துட்டு ஃபஸ்ட்டு நெக் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த கார்னர் எண்டு வந்ததும் அப்படியே லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணிடலாம். நெக்கோட ஷேப்புக்கு அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு பாதி தூரம் கொண்டு வந்து நிறுத்திடணும். எண்டு வரைக்கும் ஸ்டிச் போடக்கூடாது. நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டுடணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணும்போது இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஷேப் வந்துட்டு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணியாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஷேப். இப்போ நம்ம சுற்றி வந்துட்டு படிமான தையல் போட்டுடலாம். இந்த கார்னர் எட்ஜ் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரலன்னா இந்த மாதிரி குச்சி ஏதாவது வச்சு அந்த ஷேப்பை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எடுத்து விட்டுக்கோங்க. கார்னரில் ஸ்டிச் பண்ணி லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. ஃப்ரண்ட்லேயுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம அயர்ன் பண்ணால் வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த மாதிரி சுற்றி லைனிங் கிளாத்துக்கு மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அயர்ன் பண்ணால் இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சோம் நெக்கு. இப்போ வந்துட்டு நெக் வந்துட்டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் வந்துட்டு ஆப்போசிட் சைடுமே ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிடுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட். ரெண்டுமே வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு பார்ட்டுமே வந்துட்டு நெக்குமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே ஈவனாக வச்சு பாருங்கள். ஹைட்டுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பால்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் இந்த மாதிரி வச்சு தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பால்ஸ் வச்சு இந்த மாதிரி சின்னதாக கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக. இது வந்து பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் பால் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம அந்த சைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லரிங் ஷாப்லேயே வந்துட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தர்மாக்கோல் பால்னு கேட்டிங்கன்னா. இந்த மாதிரி கிளாத்துக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டைட்டாக சுற்றிட்டு மேலே வந்துட்டு ஃபுல்லாக நூல் வச்சு நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 முடிச்சு வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போ நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 to 15 பால்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் பால்ஸை. நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பால்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு ஒரு கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்துட்டு நடுவில் வச்சு இது மேலே தான் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி 2ஆ ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். வச்சு பாருங்கள், லென்த்து வந்துட்டு நல்லா பெருசாகவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலாக வருது. மேலேயுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்னதாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் மேலே தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். வச்சு பாருங்கள், ஹைட்டு வந்துட்டு பெருசாகவே இருக்குது. அதனால் கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மேலே மடித்து தைச்ச மாதிரி கீழேயுமே வந்துட்டு சின்னதாக வந்துட்டு மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு பால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பால்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா கிட்ட கிட்ட வச்சு இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்குமே வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்டிச் போட்டுடலாம். ஒரு ஸ்டிச்சோடு நிறுத்திடாதீங்க, பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பால்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி ஆப்போசிட் சைடு கிளாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம இந்த பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த பால்ஸுக்கு கீழே வந்துட்டு இந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 2 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்துட்டு பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பேக்லேயுமே வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டாட் பிடிச்சிக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த்தும் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே லென்த் அண்ட் வித் ரெண்டுமே வந்துட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளாத்தை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே க்ராஸாக வந்துட்டு டாட் பிடிச்சிடலாம். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு விட்டிங்கன்னா டாட் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். மேலேயே வந்துட்டு 2 ஸ்டிச் போட்டு டாட் பிடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சிட்டு ட்ரெஸ் வியர் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம லாங் கவுன் ஃப்ரண்ட்டு பார்ட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா பாதி தூரத்துக்கு தான் வைக்கணும். இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கேப் விட்டுறணும். ஏன்னா வந்துட்டு நம்ம பாட்டம் வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம். ஃபுல்லாக பால் வச்சுட்டா பாட்டம் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு டாசல்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.